ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்கள், இந்த கடக லக்னத்தில் இருப்பவர்களுடைய அவர்கள் சந்திக்கக்கூடிய அல்லது அவர்களால் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அல்லது எதிர்மறையான குணங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். கடகலக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திர பகவான் அவர் தான் தாயை போன்றவர். அந்த சந்திர பகவான் தான் ஆள்றார் இந்த கடக லக்னத்தை. இப்போது இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது நீர் ராசி தத்துவத்திற்குள் வரக்கூடிய ஒரு இடம். நீங்கள் கடகத்தை பார்த்தால், இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்கிற இடத்தை பார்த்தால் ராசி பலன் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நண்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த நண்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், நண்டு எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கிரிப்பாக பிடிச்சிக்கும். இங்கே 3 நட்சத்திரங்கள், குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தினுடைய பாத நட்சத்திரமான ஒரு பாதம் அங்கே இருக்கிறது. பூச நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அதே நேரம் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் இங்கே இருக்கிறது. இதுவும் முழுமையான நட்சத்திரம். இப்போது இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, நண்பர்கள் ஒரு நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், நண்பர்களுக்கு கொடுப்பதில் வல்லவர்கள். அதே நேரத்தில் இவங்களோட பிறந்த சிப்ளிங்ஸ், அதாவது தம்பி தங்கைகள், அக்கா அண்ணன், இவர்களோடு இவர்களுக்காக, இவர்களுடைய நல்ல எண்ணங்களுக்காக அல்லது அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்பவர். நல்ல உறுதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்யக்கூடியவர்கள், நல்ல மனோபலம் இருக்கும், நல்ல ஆத்மபலம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அவா இவங்க மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிடிவாதமாக இருந்து செஞ்சு காட்டுவாங்க. அந்த பிடிவாதம் நல்லதாக இருந்தால் அதை நன்மையாக முடிஞ்சிடும். இவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடையே பயணிக்கிறவங்க இவங்க லட்சியம் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய பிடிவாத குணம் போவே போகாது. ஒரு குடும்பத்தில் கடக லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும். இப்போது இங்கே 3 நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்கிற ஆயில்ய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போது என்ன நீங்கள் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 80-90லலாம் பல பெண்களுக்கு திருமணமாகாமல் வச்சுட்டாங்க இந்த ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. என்ன விஷயம்னா, இங்கே பிடிவாத குணம் இருக்குங்களா, அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கெட்டியாக இருந்து முடித்து இவங்களுடைய லட்சியத்துக்காக, இவங்களுடைய லட்சிய பயணம் ஜெயிக்கணும்னு சொல்லி செய்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி இன்னொரு பொண்ணுக்கும் செட் ஆகும்? ஸோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருவதற்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் இருந்தாலும், இந்த நட்சத்திரம் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆதிசேஷ பகவான் அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம். சரி, இவங்ககிட்ட இந்த ஒரு நன்மை, இந்த ஒரு குணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது மாத்திரம் இல்லைங்க, இவங்ககிட்ட ஒரு எதிரான குணங்களும் இருக்குது. என்னென்னா, சில நேரத்தில் இவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடும். அதே நேரத்தில் அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஜெலஸ் இருக்கும், அதாவது கர்வம் இருக்கும், பேராசை இருக்கும். எப்பயுமே ஒரு பிரச்சனையிலே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும், இல்லாட்டி இவங்களுக்கு தூக்கம் வராது. பிரச்சனை இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. பிரச்சனையோடையே பயணித்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அதே நேரத்தில் இந்த கர்வம் ஆகட்டும், இந்த ஈகோவாகட்டும்,
அதே நேரத்தில் கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தில் மேலே ஆசைப்படுறதாகட்டும், இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதில் அவங்களுடைய புத்தியை செலுத்தும் பொழுது நல்ல விதமாக இருக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழிகாட்டி வேணும். இவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அமைஞ்சாங்கன்னா மிகவும் சிறப்பான வாழ்க்கை இருக்கும். உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, ஆளுமை திறமையோடு இருப்பாங்க. சிறந்த வழிகாட்டி அமையவில்லை என்றால் இவர்களை அதல பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவாங்க அந்த வழிகாட்டி. அதனால் நல்ல வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் இந்த லக்னத்திற்கு. அதே நேரத்தில் இந்த தானாக தேடி சென்று பிரச்சனையில் ஈடுபடாமல் அடுத்தவர்களையும் அனுசரித்து சென்றால் கடக லக்னம் மிக அருமையான லக்னமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.